வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. ப்ரெட் வச்சு நம்ம ப்ரெட் ஹல்வா பண்ண போகிறோம். ஐ திங்க் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரெட் ஹல்வா. நீ எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ப்ரெட் ஹல்வா தான் இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. திடீர்னு ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸில் அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. நான் நினச்சேன், ஸோ அதை இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் நிறைய குவரிஸ் வச்சுருப்பீங்க, அது எப்படி பண்ணுறது, என்னென்னலாம் போடுவாங்க அதில். நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம், அதுவும் குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ப்ரெட் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ பேஸ் வந்து ப்ரெட் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரெட் இல்லை 1.5 ப்ரெட் கணக்கு வச்சு எடுத்தாலே நீங்கள் போதும். 5 பேர் அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 ப்ரெட் வரைக்கும் எடுத்தாலே 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ப்ரெட் ஹல்வா கிடச்சிரும். ஸோ இங்கே ஒரு 7-8 ப்ரெட் வச்சுருக்கேன் நான். அண்ட் இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான கீ அண்ட் ஆயில் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சால் ஃபுல் அண்ட் ஃபுல் கீ போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பட் ரொம்ப அது திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் ஹாஃப் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக இங்கே வந்து கிருணி விதை எடுத்திருக்கேன். மெலன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நிறையா ஹல்வாலெலாம் பார்த்துருப்பீங்க. அது இந்த சீட்ஸ் கிடைச்சா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இல்லை டோட்டலாக எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் போடாமல் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் நான். இந்த டிஷ்ஷில் வந்து வெறும் ப்ரெட் அப்படின்றதுனால ஃப்ளேவரிங்க்கு ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ கண்டன்ஸ் மில்க் இல்லை பால்கோவா நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல், பட் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் போடுறதுக்கு. கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 25 grams to 30 grams ஆஃப் பால்கோவா எடுத்துக்கலாம். ஸ்வீட்டன்ட் ஆர் அன்ஸ்வீட்டன்ட். சுகர் எடுத்திருக்கேன். ப்ரெட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் சுகர். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 1/4 கிலோ ப்ரெட் இருக்கும். ஸோ நான் 1/4 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஏலக்காய் அண்ட் சுகர் சிரப் பண்ணுறதுக்கு சம அளவு தண்ணி. 1 கப் சுகர் அப்படின்னா 1 கப் தண்ணி அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். ஸோ இங்கே ஒரு பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த பேனில் வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆயில் அண்ட் கீ. இது நல்லா சூடாகணும். நிறைய எண்ணெய் நெய் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக இது வந்து கம்மி குவான்டிட்டிஸில் நம்ம சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்தளவுக்கு கீ அண்ட் இது போட்டால் ஆயில் போட்டால் தான் அதோட அவுட்புட் வந்து நம்ம கிட்டத்தட்ட கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த பேனில் 1 கப் அளவு தண்ணி அண்ட் 1 கப் அளவுக்கு சுகர் அண்ட் ஏலக்காய் போட்டு இது நல்லா கொதிக்கணும். தண்ணி விடுற குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய தண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழன்னு ஆகிடும் நம்ம ஹல்வா. ஸோ நம்ம போட்ட ஆயில் அண்ட் கீ மிக்சர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். ஸோ இந்த மிச்சம் இருக்கிற ஆயிலில் நான் இந்த கிர்னி சீட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். சிறப்பும் நல்லா கொதிச்சிருச்சு. அண்ட் நான் ப்ரெட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட கிர்னி சீட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம பேனில் போடணும். கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகிடும் ப்ரெட்ஸ் எல்லாம். ஸோ ஈஸியாக இருக்கும் கட் பண்ண உங்களுக்கு. ஸோ நம்ம கட் பண்ண ப்ரெட் பீசஸ் எல்லாம் போட்டேன் பேனில். அண்ட் சுகர் சிரப்பும் இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து இப்போ பேனில் ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இது குக்கரில் போட்டுட்டு நான் வந்து லெட் போட்டுறேன். குக்கர் லெட்டை விசில்லாம் நம்ம போட வேணாம். குக்கர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அது நல்லா உள்ள ப்ரெஷர் க்ரியேட் பண்ணோம். ஸோ தட் அந்த ப்ரெட்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் கடாயிலையோ பேன்லேயோ பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அவருக்கு ஓப்பன் பண்ணி கிளறிட்டேன். இது செகண்ட் டைம். ஸோ செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு. ஏன்னா ப்ரெட் அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், பட் சாஃப்ட் ஆகிருக்கும். ஸோ மேஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டன்ஸ் மில்க் விட்டுடலாம். கோவா போடுறதா இருந்தாலும் பால் கோவாவும் இதே ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் இருந்தது என்கிட்ட. ஸோ நான் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதே ஸ்டேஜில் கிருணி விதையும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. எப்படி கல்யாண மண்டபத்தில் சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபார்மாக நான் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி சுகர் சிரப் பண்ணி கொஞ்சம் லிக்விடாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், நிறைய சுகர் சிரப் போட்டு. பட் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப் கொடுக்கலாம், ஏதாவது கப்பில் எதாவது போட்டுட்டு. அண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நாட் ஜஸ்ட் இதை வந்து ஏதாவது அக்கேஷனுக்கு தான் சர்வ் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பிகாஸ் இது பிரெட் தான் அப்படின்றனால நீங்கள் மார்னிங்க்கு வந்து ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் பால் அண்ட் ஒரு கப் ஆஃப் ஹல்வா கூட சாப்பிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் டேவை துவங்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து பிரெட் அண்ட் நிறைய சுகர் இருக்கிறனால கார்போஹைட்ரேட் என்ரிச்ட் ஒரு ஃபுட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான சூப்பரான எம்மையான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் டேஸ்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.